கணபதீச்சரம் காமுகவே பவளமார்வரை நிலவரிப்பது போல் பரந்த நீற்றளவு பட்டுடம்பி திகழ மாறுவன் உண்டாடிய பரமன் திருவனை பாரத பெரும்போர் தவள மாமருப்பம் கொடுத்து ஒரு கரத்தில் தடுத்து உயர்கிரி புறத்தழுதும் கவளமாக அனைத்தில் திருமுகம் படைத்த
कार्तिकेयाय विद्महे
शक्तिहस्ताय धीमहि तन्नः स्कन्दः प्रचोदयात्।
வணக்கத்திற்குரிய சிவாச்சாரிய மண்டலத்துக்கு வணக்கங்களை தெரிவித்து வேதாகம நிபுணர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்து பெருமானுடைய சன்னிதானத்திலே இன்றைய தினம் நாம் எல்லோரும் ஆனந்த கழிப்போடு இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். முருகன் என்றாலே அழகு, அவருக்கு அழகான ஆலயத்தை அமைத்து இங்கே வழிபாடுகளை இயக்குவது எங்களுடைய இட்டகாலிக சித்திகளை பெறுவதற்காக நாங்கள் அந்த வழிபாடுகளை எல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வழிபாட்டிற்கு எங்களுக்கு வழி சமைப்பது ஆகம வாக்கியங்கள். அந்த ஆகம வாக்கியங்களை நாங்கள் சிந்தையிலே கொண்டு அதனோடு ஒழுகி எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் சாஸ்திரோத்தமாகவும் பக்தி பூர்வமாகவும் இன்னும் கிடைக்கக்கூடிய திரவியங்களையும் கொண்டு இந்த கலியுகத்தில் நாங்கள் இவற்றையெல்லாம் எங்களால் ஆற்ற முடியுமோ அவற்றையெல்லாம் ஆற்றிக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த ஆலயத்தையும் பரிபாலனம் செய்பவர்கள் இந்த ஆலயத்தை தங்களால் இயன்ற அளவுக்கு இங்கே தங்களுடைய திருப்பணி வேலைகளை எல்லாம் ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அரிது அரிது மாநிலராக பிறத்தல் அரிது. இங்கே சொன்னார்கள் குருவர் சுலோகம் சொன்ன துர்லபம் மானுஷம் ஜென்ம, அதாவது மனித பிறவி என்று நாங்கள் இந்த இடத்திலே அவதரித்திருக்கின்றோம் சொன்னால் அது அவருடைய திருவருள். அப்படியான ஒரு மனித பிறவியை நாங்கள் கிடைத்திருக்கின்றோம். அப்படி நாங்கள் எடுத்த இந்த புருஷ அவதாரத்திலே கூட நாங்கள் நல்ல காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு சிந்தை, அதாவது சிந்தனை, நல்ல உள்ளம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்பது போல நாங்கள் நல்ல விதமான எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டு தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். துர்லபம் மானுஷம் என்ற சிவதர்மம், அதிலே சிவதர்மம் செய்வது என்பது கூட எங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் நாங்கள் இப்ப கிடைக்கிறது. அப்படி நாங்கள் சிவதர்மத்தை செய்கின்ற பொழுது 2 வகையான தர்மங்களை செய்ய வேண்டும். பதி தர்மம், பசு தர்மம். பதி என்பது பசுபதி. பசுபதி என்றால் பசு என்றால் எல்லா ஆன்மாக்களுக்கும் பதியாக இருப்பவர், தலைவனாக இருப்பவர் இறைவன். அந்த இறைவனுடைய காரியங்களை செய்வதோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மளால் என்ற தர்மங்களை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய மோட்ச வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே துர்லபம் மானுஷம் என்ன சிவதர்மோ துர்லபக ஏன ஏனா உபாயேன, எந்த வகை எந்த விதமான உபாயம் தெரியும், ஏதாவது வழி, எப்படியாவது இந்த காரியத்தை நல்ல செய்ய வேண்டும் சொல்லுவார்கள். கங்கணம் கட்டிக்க முடிக்கிறான்னு சொல்லுவாங்க, கேட்கிறார்கள். கங்கணம் கட்டிக்க முடியாது, எப்படியாவது முடிக்க வேண்டும். அப்ப இந்த ஆலயத்திலையும் நீங்க திருப்பணி செய்து எப்படியாவது உபாசனை செய்யணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கீங்க. அதுக்கு எந்த விதமான உபாயம் என்றால் என்ன, எங்கேயாவது போய் நிதி திரட்டுவது, எல்லோருக்கும் பெயர் விளையாடுகிற போகணும்னு சொல்லி உபாசனை ஒரு அறிந்த காணிக்கைய கடவுள் நாங்கள் இந்த கோயிலை கிராமத்திலே கோயிலை கட்டிக்கிறோம், அதுக்கு உபாசனை செய்ய போகிறோம். அப்படி ஏதாவது உபாயம், எந்த விதமான உபாயத்தையாவது அந்த நிதியை திரட்டி நாங்கள் இந்த சிவப்பணியை செய்ய வேண்டும். அப்படி நாங்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் எங்களுக்கு சிவனோடு சமமாக இருக்கக்கூடிய சாமீபிய முக்தி என்கின்ற முக்தியை எங்களுக்கு கிடைக்கும். அதற்கு முன்பதாகவே இங்கே அனைத்து விதமான கோபம் என்று சொன்னால் விரும்பியல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலே விரும்பியல் எல்லாம் கிடைப்பதோடு நாங்கள் இறைவனோடு ஒன்றை கலந்து இருக்கின்ற அந்த ஆத்ம முக்தி எங்களுக்கு கிடைக்கும். எந்த வகையிலாவது இந்த சிவகாரியம், அதாவது தர்ம காரியத்தை நாங்கள் ஆற்ற வேண்டும். எந்த வகையிலாவது இந்த நிதியை எல்லாம் திரட்டி எங்களால் இயன்ற அளவுக்கு இந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் எந்த வகையிலாவது ஆற்ற வேண்டும். சகல சம்பத்துகளோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் இங்கே வாழ்வதோடு மட்டுமல்லாமல் சிவனோடு ஐக்கியமாக அந்த ஆத்ம முக்தி எங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த ஆகம சுலோகத்திலே இப்பொழுது குருக்களையே படித்தார்கள்.
இதை கூட இங்கே தர்மகர்த்தா அவர்களுக்கு இதனை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியே ஒரு வசனம் வருகிறது. ஏனென்றால் நாங்கள் எதை செய்தாலும் நாங்கள் தெரிந்து செய்ய வேண்டும், அறிந்து செய்ய வேண்டும். அதுதான் எனக்கு மனித பிரமையினால எல்லாவற்றையுமே ஆராய்ந்து நல்லவற்றை செய்கின்ற அந்த பக்குவலையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே அப்ப செய்கின்ற காரியத்தை எல்லாம் நல்ல வகையிலே செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த வழிகளினாலே முருகப்பெருமானுடைய திருவாரூரை கூட எல்லோரும் இன்புற்று வாழ்வதோடு இந்த கிராமம் செழித்து இந்த நாடு செழித்து உலகத்திலே அனைவரும் இன்புற்று வாழ்கின்ற வகையிலே இங்கே இந்த ஆகம சுலோகத்திலே இந்த கைங்கரியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்களோட கவனித்திருக்கலாம். சிவதர்மம் 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 என்பது மூன்று தரம் வந்திருக்கு இந்த வாக்கியத்திலே, இந்த சுலோகத்திலே. நான் எந்தோரு விடயத்தையுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் எதிர்த்தாலும் கூடுதலாக 3 முறை ஒரு பிரதர்சனம், அதாவது பலம் வருகிறதா 3 தரம். மாங்கல்யம் காரியங்களோடு 3 முடிச்சு போடுவாங்க. அப்படி அந்த 3க்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் நிரம்ப சம்பந்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. ஆகவே இந்த சுலோகத்தில் 3 முறை சிவதர்மம் 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 என்று அழுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் செய்தால் நற்காரியா விசாரணா, அதாவது விசாரணையே கிடையாது. இதை செய்தால் அந்த சுலோகத்தை அவர்கள் விசாரணை இல்லை. நீங்கள் இந்த உலகத்திலே சுபீசமாக சுபபோகங்களோடு வாழ்வதோடு சிவலோக பிராப்திகளுக்கு கிடைக்கும் என்பதை அழுத்தி ஒடுக்கி இந்த 3 தரம் சொன்னதனாலே நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக நிரம்ப நிதியெல்லாம் திரட்டி இருக்கிறீர்கள். இவர் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்திருப்பார், எங்க ஒரு நாள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பார், எங்க ஒரு நாள் 1 கோடி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த நிதியெல்லாம் நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன், நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன் என்று நான் கொடுத்தேன் நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நிதியெல்லாம் இங்கே அதனுடைய அங்கமாக 11 பாகமாக இங்கே எடுத்து பூஜை எடுத்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முருகப்பெருமானை இது நான் கொடுத்ததில்லை, உனக்காக செய்த நிதி, உனக்காக உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்காக உன்னுடைய திருப்பணிக்காக இந்த நிதி கிடைத்திருக்கிறது. இதனை என்னுடைய நிதியை என்னுடைய காசு எனக்கு பக்குவம் எனக்கு வரணும். நான் தான் கொடுத்து நான் தான் எனக்கு கோபத்தை கட்டினேன் என்று நான் நினைக்கக்கூடாது. என் கோவிலுக்காக கட்டி கொடுத்தது, தர்ம காரியத்துக்காக கட்டி கொடுத்தது, அது பொதுவுடைய எங்களுடைய இது சைவ வழிபாட்டுக்காக எல்லோரும் இன்புற்று வாழணும் என்ற எண்ணத்தோடு அந்த நிதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த நிதியை இங்குள்ள 11 பாகமாக இங்கே இருக்கிறார்கள். இதற்கு எப்படி நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு உபயோகம் செய்ய வேண்டும் என்பது இங்கே குழுப்படையில் ஒரு சுலோகத்தை அதை சொல்கிறார். இங்கே யாகசாலை பஞ்சமுக யாகசாலை அமைத்து வழிபாடு ஏற்பதற்காக 3 பாகங்களை அந்த யாகசாலையை அமைத்து அங்கே எரியோங்கி வழிபாடு ஆக்குவதற்காகவும் ஹோமத்திரங்களுக்காகவும் இங்கே 3 பாகத்தை அபிஷேகங்கள் ஆக்குவதற்காக 1 பாகத்தை நாங்கள் பானை வழி எல்லாம் வாங்குவதற்காக 1 பாகத்தை உபயோகம் செய்ய வேண்டும். இந்த கும்பாபிஷேகத்தை தலைமை பொருட்களாக இருந்து தலைமை சிவாச்சாரியராக இருந்து நடத்துகின்ற பொருட்களையாவது தட்சணையாக அந்த 1 பாகத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். இங்கே பஞ்சமுக யாகசாலைகள் அமைத்து சிவாச்சாரியர்கள் வரவழைத்து வேதவிற்பனர்கள் ஆகமளித்து வரவழைத்து அவர்களுக்கு தட்சணையாக 1 பாகத்தை வழங்க வேண்டும். இங்கே யந்திரபூசை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றது. இங்கே தொடர்ந்து இங்கே வேத பாராயணங்கள் ஜபம் எல்லாம் நடைபெற இருக்கிறது. அவற்றை செய்கின்ற அந்த நோக்கங்களுக்காக 1 பாகத்தை நாங்கள் உபயோகம் செய்ய வேண்டும். எங்களுக்கு காசு இருந்தால் நாங்கள் இந்த இதற்கெல்லாம் பார்த்து கணவன் இல்லாமல் செலவழித்து விடுவோம், அதாவது நாங்கள் உபயோகம் செய்து விடுவோம். அப்ப மண்டல பூர்த்தி மண்டலாபிஷேகம் செய்து விசேஷமாக சங்காபிஷேகம் செய்வது ஆகமோத்தமான நகர். ஆகவே இந்த சங்காபிஷேகம் மண்டல பூர்த்தி அதாவது மண்டலாபிஷேகத்துக்காகவும் இங்கே 1 பாகத்தை உபயோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த கிராமத்திலே அனைவரும் ஒன்று கண்டு இந்த மகாகும்பாபிஷேக விழாவை நடாத்துகிறீர்கள். அந்த முருகப்பெருமானுடைய கன்னிமகன் தந்தனை பெருமானுடைய திருவருள்
பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப கோயில் திருப்பணி மட்டுமல்ல, அதையொட்டி அடுத்த கட்ட வழிபாடாகவும் இந்த கிராமத்தினுடைய செழிப்பிற்காகவும் இங்கே மகோத்சவ விழா கொடியேற்று விழாவும் நடைபெறுவதற்கு எம்பெருமான் திருவருள் பாலித்திருக்கிறார். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் எல்லாம் தரிசித்து ஆனந்த கலைப்போடு எல்லோரும் வாழ்வதற்கு பிரார்த்தித்து எல்லோருக்கும் இங்கே எழுத்தருளிருக்கிற குருமான் சார்பாக ஆசீர்வாதங்களை தெரிவித்து அமைகின்றோம். பார்வதி चंद्राय नमः आप्याय सुतमे सुदेव सहस्रापट्य प्रभावाय शंकदे चंद्राय नमः संसाप्य नालिकेरं सन्धाट्य तदभगये नमः सरस्वत्यै नमः महालक्ष्म्यै नमः
இன்னொரு நாளே இந்த ஆலயத்தை கட்டி முடித்து மகோன்னதமான இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஐயா அவர்கள் இங்கே சொல்லியிருந்தார்கள் அந்த ஆகம ஸ்லோகத்தினுடைய விளக்கம். சிவபெருமான் தங்களுக்கு 28 ஆகமங்களை தந்திருக்கின்றார். 28 நூல்கள், ஆகம நூல்கள். நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். இந்த 28 ஆகமங்களும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்படி ஒரு சட்டத்திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தினுடைய அளவு எவ்வாறு இருக்க வேண்டும், கர்ப்பகிரகம் எப்படி இருக்க வேண்டும், மகாமண்டபம், ஸ்தம்ப மண்டபம், உள்வீதி, வழிவீதி, ராஜகோபுரம் முதலான மண்டபங்கள் எல்லாம் எவ்வாறு அமைய வேண்டும், அங்கே சுவாமியினுடைய திருமேனியை எவ்வாறு எழுந்தருள செய்ய வேண்டும், என்னென்ன காலத்தில் 6 கால பூசை செய்ய வேண்டும், என்னென்ன காலங்களுக்கு என்னென்ன பூக்கள், என்ன நைவேத்தியம் என்று எல்லா விதமான சட்டத்திட்டங்களையும் சொல்லுவது ஆகமம். அந்த வகையிலே 28 ஆகமங்களை சிவபெருமான் அருளி செய்தார். அந்த ஆகமங்களை மாணிக்க வாசகர் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லுகின்றார். சிவபெருமானே அபிஷேகத்தை செய்வதற்காக இன்றைய தினம் கர்மாரம்பம் என்கின்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளை விநாயக வழிபாட்டோடு கைத்தலை நிறை கனி அப்பமோடு அவல் பொடி தப்பிய கரிமுகன் அடிபொழி என்பது திருப்புகழ். விநாயக பெருமானை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் கையிலே மோதகம் வைத்திருப்பார், வக்கரதுண்டம் என்கின்ற உடைத்த தந்தத்தை வைத்திருப்பார், துணி கை இருக்கும், அழகான முகம் உடையவர். இத்தனை பொருட்களை விநாயக பெருமான் வைத்திருந்தாலும் கைத்தலை நிறை கனி, கை நிறைய பழங்களை விநாயக பெருமான் வைத்திருக்கின்றார் என்று அருணவேல் பெருமான் சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் முந்தைய காலத்திலே, பழைய காலத்திலே ஒரு நல்ல காரியத்தை, ஒரு கல்யாணமோடோ ஒரு சுபமங்கலம் வரைந்த காரியத்தை நோக்கி சென்று வருபவரை கேட்டுக் கொள்வார்கள், வினவிக் கொள்வார்கள். போன காரியம் காயா பலமாண்டு நாசூக்காக இருப்பார். இப்ப எங்க பூனியா பொம்பளைய பாத்திய என்ன மாதிரி பேஸ்புக்ல ஃப்ரெண்டா இருக்கிறாங்க, 2 பேரையும் மாற்றம் பிரச்சனை அப்படி இருக்க முடிஞ்சது இந்த காலம். அப்ப அந்த காலத்திலே பரிபக்குவமான காலம், கடவுளுக்கு பயம், ஒரு அன்பு, ஒரு விசுவாசம், ஒரு பக்தி எல்லாமே இருந்த காலம். அப்ப என்ன செய்வார்கள், ஒரு நல்ல காரியம் குறையில்லாம நடக்க ஒன்று மனத்துல பயத்துல போன காரியம் காயா பழமா அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவர் சொன்னார் பழம் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் நிறைவேறி விட்டது, மங்களம் கண்டு விட்டது. அப்ப நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியமும் மங்களமாக நிறைவேற்றி தருபவர் என்றால்தான் கைத்தலை நிறை கனி அப்பமோடு அகல் பொறி அப்படின்னு பாடினார். அந்த விநாயக பெருமான் இங்கே எழுந்தருளி முருகப்பெருமானுடைய சகோதரன் தானே பிள்ளை, சிவபெருமானுடைய முதலாவது பிள்ளை. சிவபெருமான் 65 முகூர்த்தங்கள் எடுத்தவர். நாராயணர் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் சொல்லுவாங்க. கைதி அவதாரம் வரைக்கும் தசாவதாரம், 10 விதமான அவதாரம் நாராயணருக்கு. சிவபெருமானுக்கு 65 முகூர்த்தங்கள். அதிலே முதலாவது பிள்ளை விநாயகர், கரிஷ்டகுமாரன் என்ற கடைசி பிள்ளை என்ற முருகப்பெருமான். அப்ப விநாயக பெருமான் இங்கே வந்து இங்கே எழுந்தருளி நாங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் தந்து இந்த கும்பாபிஷேகம் எந்தவித குறையிலும் இல்லாமல் நடைபெற வேண்டும். ஏன் குறையில்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற பூஜை, கோயிலே ஆலயங்களிலே நடக்கின்ற பூஜை, பராத்த பூஜை என்று சொல்றாங்க. இப்ப நாங்க வீட்டில இருந்து சாமி கும்பிட்டா எங்களுக்கு தான் கும்பிடுவோம். நான் நல்லா இருக்கணும், அது இயல்பு தானே, சாமி வேண்டும் கோயிலுக்கு போடும். அப்ப சுவாமியை பார்த்து எனக்கு நல்லதை தர போகணும், எனக்கு பிள்ளை குட்டிகள்லாம் நல்லது நடக்கணும், வீட்டில் இருந்து கும்பிட்டா அது எங்களுக்கு ஆத்மார்த்தமா செய்யுது. இப்போ கோயிலில் நடக்கிற பூஜை பரார்த்த பூஜை, உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்படுவது. இப்போ ஒரு ஆலமரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. ஆலமரத்துல ஒரு வேர் இருக்கும், வேருக்கு மேல பெரிய கொப்பு இருக்கும், இலைகள், பழங்கள், காய்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த ஆலமரத்திற்கு தண்ணீரை ஊற்றுகின்ற பொழுது வேரையெல்லாம் ஊற்றுவோம், கொப்புல ஊற்ற மாட்டோம், செடி கொடியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அந்த வேரில் ஊற்றுற தண்ணி ஆலமரம் முழுக்க பறந்து விரிந்து செல்வது போல மூலாலயத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை செய்வதன் மூலமாக அண்டங்கள் கோடி, இது மட்டும் கிடையாது, இந்த சூரிய குடும்பம் மட்டும் கிடையாது, எத்தனையோ சூரிய குடும்பம். அதனால்தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று பெயர் சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு.
அப்ப அத்தனை லோகங்கள் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கும் 84,000 கோடி லோனி பேதம் கொண்ட அத்தனை உயிர்களுக்கும் நன்மை தர வேண்டும் என்று இந்த கும்பாபிஷேகத்தை முருகனுடைய திருவடியிலே செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே சுவாமிக்கு ஒரு நாளும் 3 கால பூஜையோ 2 கால பூஜையோ நடக்கும். என்னதுக்காண்டி அத்தனை உயிர்களும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை வழிபாடுகளை செய்வதனால் பராத்த பூஜை அப்படின்னு பேர். இதெல்லாம் ரொம்ப அவசியம். இப்ப நாங்கெல்லாம் மாடராக ஐயா சொன்னார்கள், அரிது மாடராக அவையார் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ மாட பிறகு அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறாரு. புல்லாகி பூடாகி உங்களுக்கு திருவாசகம் தெரியும் தானே. புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சொல்லாகி முனிவராய் தேவராய் என்று பாடுறோம். அப்ப எத்தனையோ புறவி மாணிக்கவாசர் அழகா சொல்ற எல்லா புறவியும் புறந்து விளைத்தே பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணொன்று உயிருக்கு. இனி என்னால பிறக்க முடியாது. I am so tired. நான் ரொம்ப கழிச்சு போனேன். இனி பிறந்து என்னால் முடியாது. என்னை கூப்பிடு, நான் உங்க கைலாயத்துக்கே வந்தது என்னை கூப்பிடுறப்பா அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த வழியிலே சுவாமியை நோக்கி நாங்கள் வழிபாடு செய்வார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த மாட பிறவியை எடுத்திருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாட பிறவியில் ஓம் நம சிவாய என்கின்ற மகாமந்திரத்தை சொல்லுவதற்கோ திருமுறைகளை பாடுவதற்கோ மங்கள வாக்கிய இசையை கேட்பதற்கோ சங்கு முதலான கோயில்களை மச்சான்களே அங்க இருந்தா என்ன செய்யறானோ தெரியாது அப்படின்னு. இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம். சரி இருக்கிற சின்ன ஊர்ல நான் அடுப்புல புட்டு வச்சுக்கோங்கன்னா அடுப்பை நம்பாருனோ தெரியாது. அப்ப மனம் ஒரு நிமிஷத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு மனதை சிந்தனை சிந்தனாது உடல்நிலை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப கஷ்டம். அரிது மாயராக இருந்து அப்படி மாயரா பிறந்தாலும் சிவபெருமானை சிந்தனை செய்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது அவ்வளவு சாமானியமா கிடக்கிறார். சான்றோர்கள் சொல்வார்கள், ஒரு தரம் முருகா என்று சொல்வதற்கு 12 பிறவியில புண்ணியம் செய்யணும். பாரதத்தில் கணக்கிற்கு புனரவி ஜனனம் புனரவி மரணம் அப்படின்னு சொல்வார்கள். எல்லா பிறப்பும் பிறந்து இறந்து எங்களுடைய பயணம் தொடர்கின்றது. அதனால தான் சொல்லுவார் 7 கடல் அளவும் பிறவி என்றுவார். ஒரு கடற்கரையில போய் ஒரு படி மண்ணை எடுத்து ஒரு கைப்படி மண்ணை எடுத்து அதில் எத்தனை மண்ணில் இருக்கிறதே கஷ்டம். அப்போ 7 கடல் அளவு பிறவின்னா அதுவும் நாங்க பிறந்து இறந்து எத்தனை அன்னை வருமோ எத்தனை தந்தை வருமோன்னு பாட்டு. அப்ப இதெல்லாம் தாண்டி பிறந்து இறந்து எங்களுடைய நீண்ட பயணம் லோங் ஜெர்னி, எங்களுடைய நீண்ட பயணம் தொடர்ந்து கொண்டே. அதனால்தான் சுந்தரர் பாடினார், நீள நினைக்கடியே நித்தமும் கைதொழுவேன் என்று பாடினார். எனவே அந்த சுவாமியை நான் எத்தனை பிறவி பிறந்த மாணிக்கவாத சொன்னார், எல்லா பிறவியும் பிறந்து உழைத்தேன் என்று என்னால் என்ன முடியாது. நீயே ஒரு பொருள். எனவே கூடியவன் எங்களை காக்கக்கூடியவன் மகாராஜன். எனவே அந்த சுவாமியை வழிபாடு செய்வதற்கு ஆலயம் அவசியம். அந்த ஆலயத்திலே இந்த கும்பாபிஷேகம் என்பது மிக மிக புண்ணியம். 32 வகையான தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. பசு தர்மம், பதி தர்மத்திலிருந்து ஆரம்பித்து 32 வகையான தர்மம். இதே இந்த தர்மங்களை செய்வது ரொம்ப கஷ்டம். நம்ம சாமானியமா பண்ணிட முடியாது. எங்களுக்கு நிறைய காசு இருக்கும், கோடியா காசு வச்சிருப்போம். பக்கத்தில் உள்ளதான ஒரு வீடு கட்டினாலும் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் எங்களை தாங்க முடியாது. இவன் புதுசா ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கான், என்னப்பா இது காரம் தாங்க போறாங்க, மகன் லண்டனுக்கு விட போட்டாரு. இப்படித்தான் எங்களுடைய சிந்தனை அமைய வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவருள் வேண்டும். அவன் அருளால் அவன் தாழ்வனை. நீங்கள் எந்த பெரிய வல்லரசாக இருந்தாலும் எந்த பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அழைப்பு இல்லாவிட்டால் உங்களுடைய பாதங்கள் இந்த கோபுர வாசலை தாண்டி உள்ளே வராது. இது எந்த சந்தேகமும் கிடையாது. சுவாமி விரும்பி அழைக்க ஒரு வடமொழியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அச்சஸ்காந்தோ பலம் சூனிகாண்டு. காந்தத்தை கண்ட ஊசி போல், காந்தம் விழுத்தால் தான் ஊசி வரும். எனவே சுவாமி விரும்பி அழைக்க ஆனாருக்கெல்லாம் சுவாமியின் அழைப்பு இருக்கோ அத்தனை பேரும் இங்க இருக்கிறீங்க. ஆனாருக்கெல்லாம் அழைப்பு அத்தனை பேரும் வீட்டிலிருந்து போனதுக்கு ஒழுங்கு கார ஒழுங்கு பல்லதையாக செல்ல தேய்க்கிறான். அப்படி செல்ல தேய்த்து கொண்டிருப்பான், இல்லாட்டி நாடகம் பார்த்து கொண்டிருப்பான், இல்லாட்டி பக்கத்தில் வந்து கதையை காட்டி கொண்டிருப்பான், இல்லாட்டி விதேசியமாக இருக்கிறார் என்ன தரப்போறான் எங்களுக்கு ஒன்று தரப்போகிறா அதை பற்றி காட்டி கொண்டிருப்பான். இப்படி ஏதாவது ஏதோ ஒன்று காட்டி கொண்டிருப்பாலே சாமியை பற்றி சிந்திக்க மாட்டேன். ஆருக்கெல்லாம்
புறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை ஒன்று. நான் பிறந்த ஒண்ணாப்பா, எனக்கு இது காணும் அப்படி எனக்கு பிறக்கணும்னு நீ யாரை முடிவு செய்ய உன்னோடையே இருக்கின்ற மார்க்கெட். இது நிலையில பெண்ணாடி வரமாட்டா, பிள்ளை வரமாட்டா, சொத்து பத்து வராது, காலத்தை ஊசியும் மாறாது கடைபிடிக்கு. நாங்க போகும்போது ஒண்ணுமே கிடையாது, பேர் வராது, பொருள் வராது, ஒன்றும் வராது. கடைசியில கையில காலையெல்லாம் பொய்க்கு போட்டுதான் அழிப்பான். சொல்ல வரைக்கும் கொண்டு போவான். மீதி ஒழுக்கு, பட்டாசு ஒழுக்கி, அதெல்லாம் அப்படிதான் மாமன் மச்சான் ஒழுக்கினவருக்கு பயங்கர அடங்கி ஓடி எழுதுவான். அப்ப அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை என்கிற வாழ்க்கை. எனவே இந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் நீக்கி நல்ல ஒரு தரவு ஒன்றும் வந்து இறைவனை பிரார்த்திப்பது இந்த கும்பாபிஷேகத்தினுடைய பெரிய ஒரு பாக்கியம். எனவே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானுடைய திருவருள் கிடைப்பதற்காக இந்த கும்பாபிஷேகத்தை இங்கே எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கின்ற முருகப்பெருமான் சிவபெருமான் இங்கே முருகனாக இருக்கின்றார். ஏகமயில் இறை விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று, வழியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆனபொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. சுவாமி ஆறுமுகத்தோடு இருக்கார். சுவாமிக்கு ஆறுமுகம், ஆறுமுக சுவாமி சொல்றோம். ஆறுமுகம் 12 கை, ரெண்டே 2 கால். பாருங்க 12 கை வச்சுட்டார், 6 முகம் வச்சுட்டார், 2 பானையே வச்சிருக்காரு. தன்னுடைய குழந்தைகளாகிய நாங்கள் டக்குன்னு போய் பிடிச்சிருவோம். 12 நாள் வச்சா 8 நாள் பிடிக்கிறது. 2 காலங்க குழந்தைய வந்து டக்குன்னு பிடிக்கும் 2 காலில் இருக்கிறார். அந்த முருகப்பெருமானுடைய பெருங்கருணை கிடைக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வு சுகம் பெறுவதாக அமைய வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இறை வழிபாடு செய்யும். சுவாமி எங்க இருக்கிறார்? இப்ப கோயிலே இருக்கிறார். கோயில் எங்க இருக்கிறார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார். இப்ப வழிபாடு இருக்கணும். இப்ப சுவாமி தேடி நாங்கள் அதே வந்து இருக்கிறார். சிதம்பரத்தில் இருக்கார் நடராஜா. அப்புறம் எங்க இருக்கார்? எங்களுக்குள்ள இருக்கார். நான் உன்னை நினைத்தாலும் சரி, நினைக்க மறந்தாலும் சரி, நான் கண் செமிட்டுகின்ற நிமிடம் கூட நீ என்னை விட்டு பிரியாதவனாக இருக்கின்றாய். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இதுக்கு முக்கிய ஒன்றுமே தேவையில்லை. இப்ப சுவாமி எங்களோட தான் இருந்து கொண்டே இருக்கார். அவர் இருக்கிறவடைய அவர் நடனமானவரையில என்னுடைய தான் லப் 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 லப்னு விஷயம் இருக்கு. எந்த பெரிய நான் போனா முடியாது. சொரிசர் நாங்கள் ட்ரை பண்ணோம், அவர் போயிட்டார். அவ்வளவுதான் கதை. அவர் சுவாமியில திருவருள் இருந்தால் தான் நடக்கும். சுவாமி இங்கே இருக்காரு, இதே சுவாமி தான் இங்கே இருக்காரு. அப்போ உள்ளே இருக்காரு, கடந்தும் இருக்காரு. உள் கடவுள் என்ற பெயர் வருகிறது. அந்த இறைவனை நாங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா இப்ப இங்க இருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எங்க பிறந்திருந்தோம், ஆரம்மா ஆரப்பா ஆரண்ணா, என்ன ஊரு என்ன பேரு, எங்க வச்சிருந்தோம், கோடீஸ்வரனா இருந்தோமா ஏழையா இருந்தோமா ஒன்றும் தெரியாது. இப்ப அடுத்த பிறவி எங்க போகணும்னு தெரியாது. அப்ப இருக்கின்ற இந்த மாநில பதவியை நன்றாக பயன்படுத்தி சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டி சிவசிதம்பரம் என்று சொல்லுவோம். பெரும்பட்ட புலியூரை பேசானால் புறமானால் என்கின்ற நாவுக்கரசர். பெரும்பட்ட புலியூர சிதம்பரம் ஒரு நாளைக்கு சிவசிதம்பரம் அப்படின்னு சொல்லி வேண்டாம். இன்னைக்கு வேஸ்ட். இப்போ சிவசிதம்பரம் அப்படின்னு சொல்லிங்கன்னா உனக்கு பிறந்த நாள் கேக் கொட்டி கொண்டாடலாம். அப்ப சுவாமியை நன்றாக வழிபாடு செய்வதற்கு ஆலயம் தேவை. எங்களுக்கு உற்றார் உறவர் ஆறு இருந்தாலும் உற்றார் யார் உள்ளதோ உயிர் கொண்டு போகும் போது குற்றாருக்கு உரையும் கூத்தரெல்லாம் நமக்கு உற்றார் ஆறுடைய ஆரம்பர மாட்டான். ஒருத்தர் மாட்டேங்க. ஆறாவது அம்மாவோ அப்பாவோ இல்லாட்டி தங்கச்சி நம்பி சொல்லுவாங்க. ஏமன் மந்திரிக்கும் போது எனக்கு பையல நீ கேட்கறதா போவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பயந்து ஓடினான். ஆறாவது சந்திக்கும் பா என்கிறோம். அப்ப எல்லாத்தையும்
மோட்டர் சைக்கிள் ரோட்ல ஓட முடியல, ஒரு டிவியை பார்க்க முடியல, ஒரு பேப்பரை வாசிக்க முடியல, ஒரு பேஸ்புக்கை பார்க்க முடியல, கொள்ள அநியாயம் என்னென்ன செய்யக்கூடாத மூளைக்கெல்லாம் வேலையை கொடுத்து அவன் அநியாயம் செய்யறான். அதனால கலியுகம் பேர் அத்தனையும் நீங்க ஒன்றும், அதனால எரியோம்ப செய்ய ஒன்றும் என்று ஞான குழந்தை சிதம்பர தேவாரத்திலே சொல்லுகிறது. கற்றாருக்கு எரியோம்பி கலியை வாராவை செத்தாரவாற்றில்லை சித்தம்பலமேயே என்று பாடுகின்றது. எனவே இதெல்லாம் நீங்க ஒன்றும் என்றால் நல்ல ஹோம வழிபாடுகளை எல்லாம் ஆகமத்திலே சிவபெருமான் சொன்ன வண்ணம் பூஜைகளை வழிபாடுகளை செய்தால் இதெல்லாம் நீங்கும். அதற்கு ஒரு வயசமைத்தால் போல் இந்த கும்பாபிஷேக நிகழ்வு. இங்கே கும்பாபிஷேகத்திலே எல்லா விதமான சமர்ப்பங்களை 64 விதமான உபச்சாரங்களை எல்லாம் இங்கே செய்வார்கள். ஆச்சாரியர்கள் வேதமந்திரம் ஓடுவார்கள், ஓதுவா மூர்த்திகள் திருமுறை பாடுவார்கள், மங்களவாத்திய கலைஞர்கள் எல்லாம் இங்கே மங்களை செய்ய தருவார்கள். அவர்களும் மங்களவாத்திய கலைஞர்கள் அவர்களுடைய பாரம்பரியமா இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள். நேற்று கொஞ்சம் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா கொலேஜில் படித்து வந்து மங்களவாத்தியத்தை வாசிப்பார். அப்படியெல்லாம் ஸ்ரீலங்காவில் கிடையாது. பாரம்பரியமா எத்தனையோ தலைமுறைய ஆச்சாரியர்கள் தொண்டு செய்கிற மாதிரி அவர்களும் எத்தனையோ தலைமுறைய நந்தி வாக்கியத்தை வைத்து சுவாமிக்கு தொண்டு செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் வணங்கி அவர்களுடைய தொண்டு சிறக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். அதெல்லாம் நாம நினைச்சு நடக்கிறது கிடையாது. சிவபெருமான் விரும்பி நீ வர வேண்டும், எனக்கு நீ தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் முடிவு செய்வதால் நாங்கள் வர வேண்டியது. அந்த வகையிலே எல்லா விதமான அடியவர்களுடைய ஒத்துழைப்புகளை வணங்க வேண்டும். முருகனுடைய திருவடியை வணங்கினால் ஒரு நன்மை. அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னென்றா பிரம்மதேவன், பிரம்மதேவன் எங்களுடைய தலையிலே எழுதியிருக்கின்ற எழுத்து அழியுமா, விதி மாற்றப்படுமா. அப்பொழுது முருகனுடைய பாதத்தில் எங்களுடைய தலையை கொண்டே வைக்கவும். தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கழிந்து தலையாலே பரிதீரும் தலைவனை தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு பாட்டு அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேவாரம் அழகா பாடி வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது திருவாசக முற்றோதல் ஆலயத்தில் செய்யணும். 12 திருமணமாக 3 மாசம் செய்யணும். பெரிய லோக போய் கொண்டிருக்கும். திருமுறை திருவாசகம் ஒரு நாளிலே ஓதலாம். அந்த திருவாசகத்தை ஓதணும். அதுவும் மொழியிலேண்டா சூக்ஷமா அவர்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த திருவம்பாவை இருக்கு இல்லையா, இந்த திருவம்பாவை திருப்பதி வச்சு 2 பாடினீங்க என்றாலே நடராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சிதம்பரத்துல ஓடி வந்துடுவார். என்னடா கூட்டியா உனக்கு என்ன விடம் போறோம்னு ஓடி வந்துடுவார். எனவே அந்த இறைவனை நன்றாக வழிபாடு செய்ய வேண்டும், இந்த கும்பாபிஷேக பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய கதையை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். கைலாயத்திலே சிவபெருமானும் அம்பிகையும் ஒன்றரை கலந்து இருந்தார்கள். இப்போ ஒரு மிக மரத்திற்கு சிவபெருமானும் அம்பிகையும் இருக்கின்றார். அப்படி இருக்கணும். பூவும் நறுமணமும் போல பூவிலிருந்து நறுமணத்தை பிரிக்கிறாரு. பாலும் சுவையும் போல பாலிலிருந்து சுவையை பிரிக்கிறார். அதே போன்றும் சிவபெருமானும் அம்பிகையும் கைலாயத்திலே கொள்வித்திருந்தார்கள். ஒரு வில்வ மரத்திற்கு கீழே இருந்தார்கள். அந்த சிவபெருமானும் ஆகமத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். 28 ஆகமங்களிலே ஒன்று இந்த தேவி காலோத்தரம் என்கிற ஆகமம். அந்த ஆகமத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வேளையிலே ஒரு கருங்குழந்தை அந்த வில்வ மரத்திலே அங்கேயும் இங்கே தாவி கொண்டிருந்தது. குழந்தைக்காலே சேர்த்தவனும் அதுல கருங்குழந்து வரும். அப்ப அது மரத்துக்கு மரம் தாவி கொண்டிருந்தது. அது தாவியதன் காரணமாக கொஞ்சம் வில்வ இலைகள் சிவபெருமானுடைய தலையிலே விழுந்து விட்டன. சிவபெருமான் பரம கருணாமூர்த்தி. அவர் என்ன செய்யறார், அந்த குழந்தை முன்னுக்கு வர சொன்னார். வந்தோடு சொன்னார், நீ அறிந்தோ அறியாமலோ ஒரு வில்வ இலையை என்னுடைய தலையிலே போட்டு விட்டாய். அதற்காக நீ பூவுலகே தமிழ்நாட்டிலே சென்று பிறந்து பூலோகம் புவரலோகம் சுவரலோகம் பூர் புவஸ்வா இந்த 3 லோகத்தை நீ ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்ப குழந்தை சொல்லிட்டு, உங்களுடைய வார்த்தையை உதவுவதற்கு இங்க யாரும் கிடையாது, 2 குணங்களே யாரும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே நான் மகாராஜாவாக போய் தமிழ்நாட்டிலே பிறக்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு வரம் தர வேண்டும். என்னை பிறக்க செய்கின்ற பொழுது இந்த குழந்தை முகத்தோடையே பிறக்க செய்யணும். நான் குழந்தை முகத்தோடையே மகாராஜாவாக பிறந்தால்தான், நான் ராஜாவாக பிறந்தா எனக்கு ஆணவம் வரும், சண்டை போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். இந்த குழந்தை முகத்தோட பிறந்தேன்டா கண்ணாடியிலே என்னுடைய முகத்தை பார்த்தால் குரங்கு முகம் தெரியும். நான் கைலாயத்திலே குரங்காக இருந்தேன். சிவபெருமானுக்கு அறியாமையினால் ஒரு வில்வமலையை சாத்தினேன். இதனுடைய பலனாக மகாராஜாவாக பிறந்திருக்கின்றேன் என்று ஞாபகம் வரும். அதனால்
எத்தனை பாக்கியமும் எத்தனை எப்படி கிடைத்தது? ஒரு வில்வம் இலையை சிவபெருமானுக்கு அறியாமையினால் சாத்தியதால் கிடைத்தது என்றால், நாங்கள் ஆலயத்தை கட்டி சிற்ப வேலைகளை செய்து வர்ண வேலைகளை செய்து இந்த கும்பாபிஷேகத்தை செய்யணும்னா எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது பாத்தீங்களா? அப்ப சுவாமியினுடைய திருவருள் பரிபூர்ணமாக சுவாமி ஒன்று கேட்டால் ரெண்டு தருவான். நெஞ்சில் உருவாய நினைத்தல் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவோர் முன்னென்று சொல்லி முருகனுடைய திருவருள் கிடைக்க அடியவர்கள் எல்லாம் மென்புற்று இருக்கிற நல்வாழ்த்து சொல்லி நாங்க மட்டும் வாழ்ந்தா போதுமா? அண்ணங்கள் கோடி இருக்கிற அனைவருக்கும் முருகனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திப்போமாக. நம பார்வதி பதையே.
सर्व सौभाग्य अनुग्रह सिद्ध्यर्थं पुत्र भोगेन मुसलवाणेन सर्व संपत्तानुकूली अनुग्रह सिद्ध्यर्थं विद्या लाभादि उद्योग लाभादि व्यापार लाभादि अनुग्रह सिद्ध्यर्थं ओम महादेवताय हरिदेवसेना सुब्रह्मण्य परमेश्वरेन्द्राय ओम अनंताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वैराग्याय नमः हरिविश्वज्ञाय नमः ओम स्कंदासनाय नमः स्कंदमूर्तये नमः सर्वग्रं श्रीवाहनं प्रलयनं चित्रां परारक्तम् सद्यं विलमसें प्रसूरमयं देहं धनं जगहं पासं वक्रं मन्दसंजवृतं योगीर्णं सदाध्याय स्कन्दं सदारायणं कार्तिकेयाय विद्महे सत्यस्ताय धीमहि तन्नः स्कन्दः प्रचोदयात् ओम आपाद्यं मध्यमागमनीयं सविधः समर्पयामि ओम आवाहगौरवं स्थापयौरवं सन्निधौरवं सन्निर्गौरवं दिग्बन्धगौरवं औरण्यगौरवं देवमहारसं नमस्कार महामुद्रां दर्शयेत् ओम सां संसराय स्कन्दासनाय नमः प्रथमावर्णाय ओम ग्रांग्रीं ऐं क्लीं सौं परिमासिद्धि पादकं पूजयामि दर्पयामि नमः परिमासिद्धि श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः ओम ऐं क्लीं सौं परिमासिद्धि पादकं पूजयामि दर्पयामि नमः ओम ऐं क्लीं सौं परिमासिद्धि श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः ओम ऐं क्लीं सौं पुरुषमासिद्धि पादकं पूजयामि दर्पयामि नमः ओम ऐं क्लीं सौं प्रभावसिद्धि श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः ईश्वरसिद्धि श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः असद्वसिद्धि पादकं पूजयामि दर्पयामि नमः मेघ श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः वैराग्य श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः चम श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः तम श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः उपरति पादकं पूजयामि दर्पयामि नमः तिक्ष पादकं पूजयामि दर्पयामि नमः श्रुत पादकं पूजयामि दर्पयामि नमः पुनर्ग श्रीपादकं पूजयामि दर्पयामि नमः श्रवण पादकं पूजयामि दर्पयामि नमः मनः पादकं पूजयामि दर्पयामि नमः तिरस्यन पादकं पूजयामि दर्पयामि नमः ओम श्रीं क्लीं ऐं क्लीं सौं वीरमः पूजयामि दर्पयामि नमः वीरकेसरी पादकं पूजयामि दर्पयामि नमः वीरमहेन्द्र पादकं पूजयामि दर्पयामि नमः वीरमहेश पादकं पूजयामि दर्पयामि नमः वीरभुरेन्द्र पादकं पूजयामि दर्पयामि नमः वीराक्ष पादकं पूजयामि दर्पयामि नमः मार्ताण्ड पूजयामि दर्पयामि नमः वीरात्म पादकं पूजयामि दर्पयामि नमः वीरधीर पादकं पूजयामि दर्पयामि नमः ओम सात्वगुण पूजयामि दर्पयामि नमः राजोगुण पादकं पूजयामि दर्पयामि नमः कामोगुण पादकं पूजयामि दर्पयामि नमः माया पादकं पूजयामि दर्पयामि नमः परमात्मोद्भव पादकं पूजयामि दर्पयामि नमः वात्स्यत पादकं पूजयामि दर्पयामि नमः मध्यम वात्मोद्भव पादकं पूजयामि दर्पयामि नमः गुणवच्च पादकं पूजयामि दर्पयामि नमः गुणवञ्चन पादकं पूजयामि दर्पयामि नमः ज्ञानेन्द्रिय ओम ज्ञानेन्द्रियवच्च पादकं पूजयामि दर्पयामि नमः कर्मेन्द्रियवच्च पादकं पूजयामि दर्पयामि नमः ओम कालचक्र ओम पादकं पूजयामि दर्पयामि नमः काल पादकं पूजयामि दर्पयामि नमः ओम यज्ञ पादकं पूजयामि दर्पयामि नमः भूर्ग पादकं पूजयामि नमः तुलस पादकं पूजयामि दर्पयामि नमः पक्ष पादकं पूजयामि दर्पयामि नमः वास पादकं पूजयामि दर्पयामि नमः अयन पादकं पूजयामि दर्पयामि नमः संवत्सर पादकं पूजयामि दर्पयामि नमः युग पादकं पूजयामि दर्पयामि नमः काल पादकं पूजयामि दर्पयामि नमः सर्वज्ञानशक्ति पादकं पूजयामि दर्पयामि नमः विद्याशक्ति पादकं पूजयामि दर्पयामि नमः अनादिभोगशक्ति पादकं पूजयामि दर्पयामि नमः ओम विद्यारूप ओम पादकं पूजयामि दर्पयामि नमः संवत्सर ओम पादकं पूजयामि दर्पयामि नमः अनन्तोपशक्ति पादकं पूजयामि दर्पयामि नमः पूर्णोद पादकं पूजयामि दर्पयामि नमः अग्निमण्डल पादकं पूजयामि दर्पयामि नमः अंतरिक्ष पादकं पूजयामि दर्पयामि नमः सूर्यमण्डल पादकं पूजयामि दर्पयामि नमः स्वर्ग पादकं पूजयामि दर्पयामि नमः सोममण्डल पादकं धूपयामि दर्पयामि नमः सर्वज्ञान ओम पादकं पूजयामि दर्पयामि नमः वाक्पचक्राय पादकं पूजयामि दर्पयामि नमः ब्रह्म विद्ये समये महाभाग्य पादकं पूजयामि दर्पयामि नमः ब्रह्मांड चतुर्वेद महाभाग्य पादकं पूजयामि दर्पयामि नमः तत्त्वमसि
ओम सामवेद महाभाग्य पादकं पूजयामि दर्शयामि नमः ब्रह्म अधर्वण वेद महाभाग्य पादकं पूजयामि दर्शयामि नमः शिवशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः कल्पशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः व्याकरणशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः स्कंदशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः ज्योतिषशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः गुरुशास्त्र पादकं पूजयामि दर्शयामि नमः नमः शिवाय शैवात्मन पादकं पूजयामि दर्शयामि नमः नमो नारायण वैष्णवात्म श्री पादकं पूजयामि दर्शयामि नमः शक्तिशास्त्र श्री पादकं पूजयामि दर्शयामि नमः गणपतियासन श्री पादकं पूजयामि दर्शयामि नमः सूर्यासन आदित्योम सौरस श्री पादकं पूजयामि दर्शयामि नमः वैरव कवायं श्री पादकं पूजयामि दर्शयामि नमः ओम परसेन पूर्णं श्री पादकं पूजयामि नमः इंद्रपूर्णं पादकं पूजयामि दर्शयामि नमः चित्तपूर्ण पादकं पूजयामि दर्शयामि नमः पूर्णदेवपूर्ण श्री पादकं पूजयामि दर्शयामि नमः पूर्णबलपूर्ण पादकं पूजयामि दर्शयामि नमः ओम शक्ति चक्राय पादकं पूजयामि दर्शयामि नमः हारात्म इच्छाशक्ति सर्वाय मानसंग ब्रह्म श्री पादकं पूजयामि दर्शयामि नमः उहारात्म ज्ञानशक्ति स्वरूपाय वैष्णव समेत विष्णु पादकं पूजयामि दर्शयामि नमः महारात्म क्रियाशक्ति स्वरूपाय रुद्राय समेत रुद्र पादकं पूजयामि दर्शयामि नमः ओम महारात्मन पराशक्ति स्वरूपाय मायावशिष्ट सर्वेश्वराय पादकं पूजयामि दर्शयामि नमः ओम सत्वर स्वरूपाय विद्याशक्ति पादकं पूजयामि दर्शयामि नमः ओम अनंत स्वरूपाय विद्याशक्ति पादकं पूजयामि दर्शयामि नमः ओम ह्रीं शक्ति चक्राधिष्ठाय विद्यास्वरूपाय परब्रह्मणे श्री पादकं पूजयामि दर्शयामि नमः ओम ऐं ह्रीं श्रीं परब्रह्म चक्राय श्री पादकं पूजयामि दर्शयामि नमः ओम ऐं ह्रीं श्रीं मूलामन्त्राय उच्चार्याय सुब्रह्मण्याय श्री पादकं पूजयामि दर्शयामि नमः ओम ह्रीं श्रीं ऐं ह्रीं परब्रह्म चक्राधिष्ठ परब्रह्म श्री पादकं पूजयामि दर्शयामि नमः मूलेन त्रिसद्दाय गंगाक्षरं यक्षप्यं सामान्यज्ञं देवस्य वामहस्ते समर्पयामि योनिमुद्रां प्राणवेदम् सर्वगुणं शिवाहं त्रयं विद्रामराकृतं सतीं विश्वसीं प्रसूणमयं हेरहं धनुर्जघं वासवगुणं अकुलं जवनं जोर्विनं साध्यं तं सुरारागिरं फलं ताम्बूलं सय निवेदनां पावयामि सर्वस्याभ्ये सर्वसुयुध्ये सर्वमिवनियात्मौ सर्वं जयति मनवादि सर्वं बुद्धिनामादि पुरोगमग्निः तदग्रसूर्यो नादि रजन्द्रतारः सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके नारायणे नमोस्तुते सत्याय सर्व ओम तेरसि भूषणं दुर्वामस्वं मस्तिदमम् திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதே ஹர நம மகாதேவா விநாயகர் மூட்டத்திலே இருக்கிற பிள்ளையார் சிவஞான பிள்ளையார் அவனுடைய உரிமை மத்தியிலே இருக்கின்ற சிவஞான பிள்ளையார் மனிதன் பிள்ளையார் மூன்று பிள்ளையார் தான் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அந்த வகையிலே ஐங்கர சுந்தரனாய் சங்கரநாதோமாய் அருள்வேர அருணாச்சிரையுமானந்த குஞ்சரனே என்று அன்போடு கையெழுக்கும் அன்பன் பரங்குளிர குமரவன் குணமுழுக்க மங்களமாய் இடவாகியோயே திருச்சிற்றம்பலம். இப்பொழுது விநாயகர் கவலம் அந்த கவலம் என்றது பாதுகாக்கின்ற அந்த கவலத்தை ஒரு வழி ஒரு கடையாக்குகிறார்கள். அந்த வகையில பாடமானவர் சேர்த்து படியுங்கள். பாமொழிதோடு
பலம் நின்னாலும்